அப்பா பசமா ஒருத்தி மாட்டிக்கினா. எங்கயாவது வெளில போலாம். ஐபோனா இருக்கும் போலயே. எப்படியாவது சுட்டுணுமே. வெச்சா 2 லட்சம் போகும் போலயே. ஜாலியா போயிட்டு வரலாமே. ஒரு இடம் நிக்கிறாளா பாரு. நம்ம எல்லாம் வெளியில போலாம். ஏமா நில்லுமா. வீட்டெல்லாம் ஓகேவா? சொல்லுடி. அப்பா எடுத்துட்டான். பைத்தியம் பேசினேக்குது அது பாட்டுனுங்க. நம்ம எங்க வெளில போறோம். நீ என்னடி இத சொல்லவே மாட்ற? சொல்லுடி. ஹலோ அலைன்ல இருக்கியா இல்லையா? நீ சொல்லுமா. சார் என்னமா என்ன? ப்ளீஸ் சொல்லுமா. எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ண? அதான் பண்ணுக்குது பாருங்க. லவர் கிட்ட பேசினுக்குது. இந்த என்னன்னே தெரியல, பைத்தியம் மாரி பேசினுக்குது. எங்க போனா? உன் மாமியார் வீட்டுக்கு. மாமி என் கல்யாணம் ஆகலம்மா. நீ வேற சிறப்பா செஞ்சு வைக்கிறேன். நீ வா. ஐயோ எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பண்ணி வைப்பாங்க. நீ வா. நீ என்ன வேலை பண்ண தெரியவா? நான் பார்த்துட்டேன். வா. அபாண்டமா ஒரு அப்பாவி மேல பழி சொல்லாதீங்க. என்ன மாதிரி கேடி எனக்கு. ஐயோ அது ஏன் போனு? ஐயோ வெஸ்டால நீ இவ்வளவு சிறுசா இருக்கும் போது இவ்வளவு வேலை செய்யறியே. ஏன்னா பெருசான எவ்வளவு வேலை செய்ய வேண்டிய. ரொம்ப தான் போலீஸுக்கு. வா. ஐயோ மேடம் விட்டுருங்க மேடம். இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க மேடம். பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ விட்டுருங்க மேடம். ஐயோ அப்பா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அந்த பொம்பளை கிட்ட. போலீஸா அவ லத்தி ஒன்று வச்சிருக்கா பாரு. இது கண்ணு தெரியும் போயிடுச்சா? அந்த சைடு போங்கயா. ஹலோ சொர்ணாக்கா. நாடி அக்கா சொர்ணாக்கா. சொல்லி தொலை. அக்கா நான் தான் அம்மா பேசுறேன்க்கா. சொல்லு. அக்கா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்க்கா. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஆமாக்கா. அக்கா எப்படியாவது என்ன காப்பாத்துக்கா. நான் இழவு செஞ்சுட்டு மாட்டினேன். அக்கா திருடிட்டேங்கா. என்னது? திருடிட்டாங்கா. அப்படி எவ்வளவு பெரிய பொருளமா நீ திருடின? போ அக்கா போனுக்கா. எவ்வளோ ரூபா? அக்கா ஒரு 1 லட்சம் இருக்காங்கக்கா. 1 லட்சம் ரூபாய்? ஆமாக்கா 1 லட்சம் இருக்காங்கக்கா. பெரிய ஐபோனுக்கா. அது பாட்டுல பேசினே இருந்தது சுட்டுன்னு வந்துட்டேன். எங்க இருந்து வந்தான்னு தெரியல அந்த போலீஸ்காரி. செய்து வாயை முட்டு நீ என்கிட்ட வந்து சேரு. அக்கா அக்கா வாக்கா. போனை வை. அக்கா போனை வை. சரி வைக்கா. வாக்கா சீக்கிரம் வாக்கா. வந்துரு. ஐயோ எப்ப வருவா இந்த சொர்ணா? வா. நான் வேலை பார்க்குறேன். உன் என்ன வேலை பார்க்குறேன்? வா. போலீஸ் பார்த்தா மாட்டிப்பானே. நீ வாண்ண. அக்கா எவ்வளோ நேரம்? அக்கா எங்கக்கா? வாக்கா சீக்கிரம் வாக்கா. அக்கா நிக்காதக்கா. எங்க போன? அக்கா தொழில் தெரியாம நீ எதுக்கு தொழில் செய்யற? அக்கா என்னக்கா? எல்லாம் எவன் ஃபர்ஸ்ட் போய் திருட சொன்னா? நீ தானக்கா கத்து குத்த. நான் கத்து கொடுத்து இப்படியா போய் என் குருவே நீ தானே. அசிங்கப்படுத்தாத. ஐயோ 1 லட்ச ரூபா போனை எடுத்துட்டு பிச்சைக்கார பையன்கிட்ட போய் மாட்டுற. ஐபோனுக்கா? அதான் ஏன் பிச்சைக்கார பையன்கிட்ட மாட்டுற? போலீஸ்காரன் பிச்சைக்காரன் தெரியாதா உனக்கு? அப்படியா? நம்ம கிட்ட இருந்து புடிங்க அவங்களே வச்சுப்பாங்கல்ல. தெரியுதுல்ல. அப்ப எதுக்கு நீ போய் மாட்டின? சில்லறத்தனமான வேலை பண்ணாதன்னு கேக்குறியா? இதுல என் பேரை வேற இழுத்து விடுற. அக்கா உன்னை எதுவும் சொல்லக்கா. எனக்கு எப்படியாவது தப்பிச்சு போக வழி சொல்லுக்கா. சொல்லு என்ன பண்ணணும் சொல்லு. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டுருக்கா. எனக்கு தெரியாம என்ன போலீஸ் தேடிட்டே இருக்கா. எப்படியாவது பேரலுக்குள்ள ஒளிஞ்சுக்க. எவனும் உன்னை தேட மாட்டான். நீ எப்படி சொன்ன எப்படிக்கா? இரு போரு. ஏன்னா ஒரு ஐடியா வரும். யோசிக்கா. ஏதாவது சொல்லுக்கா. இரு யோசிக்க விடுறி. சீக்கிரம்க்கா. பேசுவங்களே நேசிக்கிறான். என்ன அது? இயேசு அன்பாகவே இருக்கிறார். நல்லா கவனி. ஒரு கூட்டம் வருது. இயேசு நல்லவர். கூட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. என்றென்றும் புரியுதா? மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக எங்களுக்காக மரித்து இருக்கிறார். இப்படிதான் சொல்லினே இருப்பாங்க. நீ அந்த கூட்டத்துக்குள்ள போய் மூஞ்ச மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கோ. என்ன சொன்னாலும் இல்லையான்னு சொல்லிக்கோ. வேற எதுவும் சொல்லாத. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கும்பல்ல போ சொல்ற. நீ அந்த கும்பல்ல எங்க தள்ளி விட்டுருக்கா. நம்புங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அங்க எங்க போதோ அங்க கூட போ. அவங்க கூட நான் போக மாட்டேன். இப்ப தப்பிக்கணுமா இல்ல மாட்டு போறியா? அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன சொன்னாலும் நீ ஆமென் அல்லேலூயா மட்டும் சொல்லு. எங்க போறாங்களோ நீ போ. கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு நல்லவர். ஆமென் அல்லேலூயா. ஆமா. இத தவிர வாயில இருந்து எதுவும் வர கூடாது. மூஞ்ச அப்பாவி மாதிரி வெச்சுக்கோ. போ. போய் தொலை. ஐயோ எப்படி போறதுன்னு தெரியல. அக்கா
சகோதரி, நீங்க தான் சொல்லணும். இல்லை உங்கள் கூட ஊழியத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். நீங்க எந்த சபை சகோதரி? நானா? ஆமீன் ஆமீன். என்ன சகோதரி உங்க ஆமீன் சொல்றாங்க? ஆமேன் சபைன்னு ஒன்று இருக்குதாங்க ஐயா. அதனால வாக்கா நல்லா சொல்லுக்கா. ஆமீன் நம்ம சபை தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவங்க சபை ஆமேன் அல்லேலூயா சபை. ஆமீன் உங்க மினிஸ்ட்ரி பேர் என்ன சகோதரி? ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. என்ன சகோதரி அதுக்கு ஆமீன்றாங்க? டைலாக் அவங்க ஊழியக்கார் சொல்லி கொடுத்துருப்பாரு. எது கேட்டாலும் நீ ஆமேன் அல்லேலூயா சொல்லுமான்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. சகோதரி எனக்கு இன்னும் சரியா படல. எல்லாத்துக்கும் ஆமீன் அல்லேலூயான்னு சொல்றாங்க. ஆமீன் சொல்லுங்க கர்த்தர் சகோதரி. அவங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு சேர்த்துக்கொள்வோம். சரிங்கக்கா அக்கா ரொம்ப நன்றிக்கா. சரி வாங்க சகோதரி, சரிங்க ஒன்றா சேர்ந்து நம்ம மிஷினரி செய்வோம். ஓகேக்கா. சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குதுல்ல? ஐயோ சாப்பிடாதீங்க. யாருமா நீ? என்ன இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் அம்மா, சாப்பிட்டு வரேம்மா. பெரிய பிரச்சனை, சேர்த்து வைங்க நீங்க தான். அப்புறம் பார்த்துக்கலாமா? சோறு தாம்மா முக்கியம். என்னம்மா என்ன என்ன பிரச்சனை? ஐயோ ஐயோ ஆமா. ஏன்பா அவளை அடிக்கிற? நொய்யுங்குதா? யார் இது? பொண்டாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கினல்ல, அப்புறம் என்ன நொய்யுங்குதுன்ற? ஐயோ சரி சண்டை போடாதீங்க. உங்களுக்காக நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன். ஒத்துமையாக வீட்டுக்கு போங்க சரிங்களா? ஓ லார்ட், சண்டையில் ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு கலைஞ்சது கொண்டை, உம்மை நம்பி வந்திருக்காங்க உன் மண்டை, இதோடு முடிச்சிருங்க இந்த சண்டை. ஆமென். ஒத்துமை கையை பிடிச்சின்னு போங்க. போய்டும் வராதிங்க திரும்பி. இப்பயாவது சாப்பிட விடுவாங்களா? நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ சாப்பிடாதீங்க. ஏம்மா ஒரு யாருமா? பொண்ணு சும்மா வாழ்த்தாண்ட பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லுமா. அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. நீங்க சொன்னதா கேட்பா. சாப்பிட விட மாட்டா போலையே. என்னம்மா என்ன வால் பண்ற? முட்டி போடு. போட்டியா? சொன்ன பேச்சு கேப்பியா? ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் கேர்ள் சோ நாட்டி. ஓ இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க இந்த ஒரு வாட்டி. ஆமென். போமா போ, ஒழுங்கா இரு வீட்டில், திரும்பி வராத. சாப்பிடலாம் இப்படியாச்சும். கடைசியில் சாப்பாடே சாப்பிடாதீங்க. என்னம்மா பிரச்சனை? அதுல பல்லி விழுந்து கிடக்குது. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க. எங்க ஏரியால பாவங்களா? யார் அது? நல்ல வேலை. என்ன வேலை பண்ற? போ எங்க ஏரியால என்ன வந்து பண்ற? வாயில போடு முடி போடு. போடு பின்னாடி கை நமக்கு தெரியும். அடி வர வாங்க வைக்குது. வாயை திறந்த குள்ள புஸ்கா. நான் ஒண்ணும் பண்ணலக்கா. நீ ஒண்ணும் பண்ணாம என்னத்துக்கு இங்க முட்டி போட்டுருக்கப்பா? இவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுக்கா. இவள நீ இந்த கும்பல்ல தானே இருந்த? இல்லக்கா. ஏய் உண்மையா பேசுங்க. யார் அது? எனக்கு சொர்ணாக்கா சொல்லி கொடுத்தாங்க. சொர்ணாக்கா சொல்லி கொடுத்துச்சு. எங்க அக்காக்கா, எங்க குரு. வா சொல்லு. ஐயோ வர மாட்டாக்கா. நீ அப்ப இப்படி இந்த கும்பல்ல வந்த? இதுங்க சண்டை போட்டுருக்குதுங்களே. நம்ம இப்படி என்ன குத்துனுக்குது? அது என்ன இலவ யார் தெரியும்? என்ன குத்துனுக்குற சொல்லு வாய் தந்து. ஏய் நீ வாய் தர. ஐயோ வாய் தர. நீ பேசுனா அவங்க வாய் பேசாதவங்கம்மா, அவங்க அடிக்காதீங்க. சரி அவங்க வாய் பேசல. நீ என்னங்கம்மா, இயேசு நல்லவர், நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்கம்மா. சுண்டல் மச்சி குடுக்குற மாதிரி இருக்குது சசி. அது கூட பெறாது. ஐயோ அதே மாதிரி தான் இருக்குது. இதான் குத்து நிந்தியா நீ? பேச என்ன பேச? ஐயா வாயை திறங்களா? நான் வாயில என்ன கொலை கட்டையா வச்சுக்கிறீங்க? ரொம்ப மோசம் சசி. அது இருக்கிறதுல உள்ள
அதான் சொல்றாங்களே கல்லணை நம்மளுக்குள்ள நீ வாய முன்னாடி வாயா வாச்சு பாரு முன்னாடி வா நான் இவங்க ஆளுங்க இல்ல அது எனக்கே தெரியும் நீ முன்னாடி வாயா இல்ல இல்ல என்ன விட்டுருங்கக்கா நீ முன்னாடி வாண்ண கம்முன்னு இருக்கணும் இயேசு அன்பு என்ன சொல்லி நிக்கிற கர்த்தர் அன்புலாம் யாரனா நான் சொல்லலக்கா இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் சரி அப்ப நீயே கொல்லு சரி சசி இந்த 3 பேரை நீயே கொல்றே அக்கா நான் ஒரு திருடன்க்கா இவங்களோட கும்பல் கொல்லு திருடன் தானா கொல்லு அக்கா அப்பதான் நான் நம்புவேன் கொல்லு இல்லனா உன்னை போட்டு தள்ளுவோம் ஆமா அந்த உன் உயிர் பலி போடுறியா இல்ல 3 பேர் உயிரை வாங்குறியா இந்த கொம்பு அடிச்சு சாவடி போட்டு தள்ளு இல்லனா உனக்கு தான் கத்தி ஏய், அப்படியே இருக்கணும் வாயிலாம் தரக்கூடாது நீ சிரிப்பு அக்கா வேற ஏதாவது சொல்லுங்களேன் நீ கம்முன்னு கொல்லுன்ட்டேன் இல்லனா உன்னை கொன்றுவோம் ஒண்ணா க்ளோஸ் பண்ணிடுவா எப்படி வாய்க்கன் சொல்லு ஒண்ணு சத்தமா சொல்லு யாருக்கும் கேட்க மாட்டுது சொல்லு போடு ஒண்ணு. போடு இல்லனா கால்லயே போட்டு வரும் ஒண்ணே போடு சசி இது போடு கொல்றியா என்ன கொல்லு சசி என்னை மன்னிச்சிருங்க நான் வாழ்றது தான் எனக்கு முக்கியம் என்னை மன்னிச்சிருங்க என் உயிர் தான் எனக்கு முக்கியம் சசி முன்னாடி வா என்னை மன்னிச்சிருங்க என்ன சசி போட்டு ஒரே அடியில போட்டுருச்சு பத்தியா அப்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அது உன் நம்பி வந்தீங்களே பாரு மோசம் பண்ணிச்சு உங்களே சாவடிக்குது இயேசு நல்லவர் அக்கா என்னை வாயை போடு மன்னிச்சிருங்க இயேசு நேற்று என்னை மன்னிச்சிருங்க ஏய், மைக்கை இறக்கு. என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க இயேசு அன்பாகவே அம்மா இருக்கிறார் வந்து போடு மன்னிச்சிருங்க இது ரெண்டா போடு அன்பாகவே ரொம்ப இருக்கிறார். பேசுது இயேசு போடு அன்பாகவே போடு இருக்கிறார் இயேசு அன்பாகவே இருக்கிறார் வாயேன். இதுங்கள கூட நம்பலாம் நீ எவ்வளவு பெரிய களவாணி கூடவே இருக்கிறதுங்கள வெட்டி போடுற நீ எவ்வளவு பெரிய அக்கா, ஆள். நீங்க சொன்னீங்க தானக்கா சாவடிச்சேன் நான் சொன்னா நீ செய்வியா நான் யாரு உனக்கு எனக்கு என் உயிர் தான்க்கா முக்கியம் பத்தியா முதல்ல அதை போட்டு தள்ளு போடு உன்னதான் போடணும் கூட இருக்கிற 3 பேரை நீ கொன்னுட்டு நீ வாழ்ந்து என்ன பண்ண போற சத்ரு சீக்கிரம் சசி அந்த பைப் அது கலர் ஒன்று வச்சுனுக்குது வாங்குது என்னது இது என்னது அது ஏமா குடுமா உயிரே போச்சான் உயிரே போயிடுச்சு பைப்ல புடிச்சுனுக்குறமா ஐயோ விடுமா அக்கா விடுக்கா அக்கா விடுக்கா அம்மா என்னதுமா இது ஏதுமா இது அது யாருக்கா தெரியும் எனக்கே தெரியும் நானே ஒரு திருடன் இவ்வளவு நேரம் இந்த கும்பல தானே சுத்தி வந்திருந்தேன் ஆமே நல்ல அது என்ன கதை அப்ப இதுவே தெரியாது ஆமே நல்ல இல்லையாண்ணா என்ன அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுக்கா உயிரோட வாழ்றதுக்கே தகுதி இல்லை இது என்னன்னு சொல்லிட்டு நீ அக்கா இதெல்லாம் யாருக்கா தெரியும் அப்ப உன் கூடவே வந்த அக்கா நான் ஒரு திருடன்க்கா என்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்தேன்க்கா நான் இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுக்கா அப்ப அடிச்சு கொண்டு போனாலும் ஓகே சரி அதான் நீ சசி அடிச்சு உன் இதுகிட்ட வாழ்க்கைய பேசி அடிச்சு வேற நம்ம போவோம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனா என்னை மன்னிச்சிருங்கக்கா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என் உயிர் தான் பெருசாக இருந்துச்சு என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன பண்ணுவேன் என்னை இவங்க மன்னிப்பாங்களா என்னால் முடிஞ்சு போனதை நானே செய்ய போகிறேன் இனிமே கர்த்தருக்காக நான் ஓட போகிறேன் யாரை அனுப்புவேன் என்று சொன்னவர் என்ன அனுப்புங்கன்னு நான் சொல்ல போகிறேன் இனி என் பாதை கர்த்தருக்கான பாதையாக இருக்கும் நான் திருந்த போகிறேன் இன்னிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுது இந்த பரிசுத்த வேதகமத்தை என் கையில் இனிமே ஏந்தி ஊரெங்கும் பறைசாற்றுகிறவளா நான் மாற போகிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் மனம் திரும்பிட்டேன் ஆமென்